கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே வந்து பயங்கர தளபதிக்கு பெரிய ரசிகர். இதுலேயும் ரசிகர் மன்றத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடுள்ள ஆள் தான். கட்சியிலையுமே வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிற ஆள். ரொம்ப சிம்பிளான ஆள். ரொம்ப தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் பந்தா பண்ணிக்காமல் வேலை பார்த்துட்டு பின்னாடி போய் நிற்கிற ஆள் எப்போவுமே. ஒரு இழப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு தான். வீட்டோட பெரிய ஒரு ஆணி வேரே அவர் தான். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு தான். ரொம்ப கஷ்டம்தான். எல்லா நிகழ்ச்சிக்கும் முன்னேறத சார் இருந்திருக்காரு, சஜி சார் இருந்திருக்காரு. நிறைய தடவை ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அவரை நேரில் பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இது கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இருக்குது? விஜய் சார் வருவார் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தளபதி தெரியும் என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனந்தனை இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது. ஆனந்தனை வந்து பார்த்து பேசி ஆறுதல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க சைட்லேருந்து என்ன மேக்ஸிமம் முடியுமோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இத்தனை பேர் வந்து கூட வந்து நிற்கிறாங்க எங்களுக்காக. அது முழுக்க வந்து தளபதி அவங்களோட இதனால் சப்போர்ட்னால தான் இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. அதனால் வந்து அவங்க சைடில் என்ன ஆதரவோ அது 100க்கு 200% கொடுக்க தான் செய்கிறாங்க. தளபதி வர முடியுமாங்கிறது அது தளபதியோட டைம் என்ன, அவங்க பிஸியாக இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக பேசுவார்னு எங்களுக்கு தெரியும். பேர் சார், நீங்கள் என்ன உறவு? என்னோடய பேர் வசந்த்குமார். நான் அவங்களுடைய அக்கா பையன்.